வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் ரசம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக முருங்கைக்காய் 3, அது ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 4 குட்டி குட்டி தக்காளி 4 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொலைய வேக விடணும். முருங்கைக்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு, தக்காளியும் கூட நீங்கள் கட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு கூட நம்ம இப்போ வேக வைக்கணும். இல்லை வேக வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு, தக்காளி, இந்த முருங்கைக்காய் நல்லா கொலைய வேக விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆறின பிறகு இந்த தக்காளி நல்லா பிசைஞ்சு தோலை எடுத்துகிட்டு, இந்த முருங்கைக்காயும் நல்லா உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தோலை வெளியே எடுத்து போடணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்புறமா நான் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி புளியை ஊற வச்சு இதையும் கரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். அடுத்து மிளகு, காயம், சீரகம் இது வந்து நல்லா தட்டிட்டு, இந்த ஒரு பூடு இதையும் சேர்த்து தட்டணும். தட்டிட்டு அதே என்ன செய்யணும், இது உள்ளே போட்டுடணும். பாருங்கள், மிளகு சீரகம் தட்டும்போது இந்த பூண்டு போடும்போது கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம அந்த புளி கரைசலோடு சேர்த்துடலாம். புளியை பாருங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதே மாதிரி முருங்கைக்காயும் நம்ம என்ன செய்யலாம், இப்படி சதைப்பகுதி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த தோல் பகுதியை தூர எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடணும். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு, முருங்கைக்காய் கூழ், தக்காளி எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த புளி கரைச்ச தண்ணியை நம்ம இது உள்ளே ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த மிளகு சீரகம் அதையும் உள்ளே கொட்டிடலாம். இதை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ணிடலாம், கடுகு சேர்த்துடலாம். வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் தலைமையில் எடுத்து இதை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கொதி லைட்டாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன். அதாவது நல்லா பொடிசு பொடிசாக இப்படி வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா வாசனை வரும். இதையும் போடணும். அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போடணும். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்திருக்கு. நம்ம இந்த நேரத்தில் இந்த இலையை போட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆகிட்டு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.